ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பர்வான ஜாம் ரோல் கேக் தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் மிஷின் வந்து எடுத்துக்கோங்க, ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து ட்ரேவை வந்து 0ல் வச்சுட்டு ஒரு 100 கிராம்ஸ் வந்து மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து 4 முட்டை எடுத்துக்கணும். 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் சால்ட் இல்லை 1/4 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க போதும். இதுக்கு 1 கப்பு சுகர் வந்து சாலிடாக நான் எடுத்திருக்கேன். அது வந்து 125 கிராம்ஸ்குள்ளே வரும். இப்போது 4 முட்டையை வந்து தனியாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அளந்ததுக்கப்புறமா 4 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி போட்டுக்கோங்க. அதை வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து ஹை ஸ்பீடில் பீட் பண்ணக்கூடாது, லோ ஸ்பீட்லையும் பீட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்பீட் 2ல் வச்சு ஸ்லோவாக வந்து அதை பீட் பண்ண ஆரம்பிங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபோம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நான் சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து போட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா ரைஸ் ஆகிட்டு டக்குன்னு வந்து இறங்கிடும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் வந்து நான் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து அதை பீட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு ஆயிலே நீங்கள் ஆட் பண்ண தேவை கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணல. ஸோ அதனால் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெய்னரில் வச்சு நல்லா ஜெலிச்சு சூப்பராக எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் முட்டை வந்து எப்படி அதை எடுத்துக்குது பாருங்கள். மாவு அப்படியே உள்ளே ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இதை வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த ஏர் பபிள் வந்து எக்கோட ஏர் பபிள் நம்மளுக்கு வெளியில் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து பண்ண சொல்கிறேன். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ட்ரேயில் வந்து ஆயில் நான் ஆல்ரெடி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். பட்டர் ஷீட் போட்டுட்டு இப்போ நான் பேட்டர் ஃபுல்லாக அதில் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா நீங்கள் நார்மலாக ஸ்விஸ் கேக்கை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப தின்னாக சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரேலேயே நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து நான் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இந்த இதுக்கு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். அந்த ஹைட்டோட லென்த் வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆற இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஒன்ஸ் வந்து நீங்கள் அது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பட்டர் ஷீட்லேருந்து அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நான் ஜாமை வந்து கொஞ்சமாக வாட்டரும் சுகர் சிரப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக ஜாம் அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணுறது தான் ஆக்சுவலி இதில் ரொம்ப கஷ்டம். ஸோ ரோல் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த இது உடையாமல் பண்ணுங்கள். நல்லா இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், வருமா வராதான்ட்டு எனக்கு மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகும் தான் நினச்சேன். பட் சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக ட்ரஸ்ட் மீ, நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதே பட்டர் ஷீட்டை நான் எடுத்தேன் இல்லையா, அதுலேயே வந்து ரோல் பண்ணி ஒரு 1/2 an hour வந்து அதை அப்படியே செட் பண்ண விட்டுட்டேன். சீரியஸாக செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க. இவ்வளோ சாஃப்டாக அவுட்புட் வரணும்னு நினைக்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன டிப்ஸே ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஸ்டெப்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ மக்களே, பாய்.